அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A ப்ரீலிமினரி பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ச் ஷெட்யூல் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்க போகிறோம், மோட்டிவேஷனும் இருக்கும். ஓகேங்களா? சில இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A வந்து படிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட வந்து 23,000 பேர் வந்து ப்ரீலிமினரியில் செலக்ட் ஆவாங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக படிச்சிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? ஜென்ரலாக இந்த குரூப் 2 2A வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 2300 ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கவுன்சிலிங்குள்ளே 3000 வரைக்கும் போகலாம், 3000ஐயும் தாண்டலாம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்ச அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே உங்களுக்கு வேகன்சி ஒரு 500 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 2800 ஒரு 3000 வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே ஒரு 30,000 பேர் வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 155 அதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வந்து ஒரு 170 180 குரூப் 4 மாதிரி அந்தளவுக்கு போகாது. ப்ரீலிமினரியில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து 200 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 155 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ பிஎஸ்டிஎம்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 140 142 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கும். ஸோ ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200க்கு 155 கட் ஆஃப் வரும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக ஒரு என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லுவாங்களே ப்ரீலிமினரி, அதை வந்து பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் 2A ரேங்க்கு முன்னாடி இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் 2லையும் எழுதலாம், 2Aலையும் எழுதலாம். அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரேங்க்கும் ரொம்ப முன்னாடி இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 என்ட்ரி போஸ்ட் அப்படின்றப்ப அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 கேண்டிடேட்ஸுங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு 5,000 கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் 2வும் எழுதலாம், 2Aவும் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு மிகப்பெரிய இது வாய்ப்பாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்த குரூப் 2 2Aல இவ்வளோ வேகன்சி வருமா, இல்லை இதை விட அதிகமாக வருமா, அல்லது இதை விட கம்மியாக வருமானதை நம்ம இப்போயே வந்து கணிக்க முடியாது. ஸோ இங்கே கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்படி பயன்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு லெவல் ப்ரீலிமினரி வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் அதை வந்து அடுத்து வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரீலிமினரி வந்து கிராஸ் பண்ணணும், அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ப்ரீலிமினரி மறுபடியும் சொல்கிறேன், ஈஸி தான், ஓரளவுக்கு ஈஸி தான். குரூப் 4லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி தான். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினோம்னா அந்த இப்போ இருக்க வேகன்சி படி ஒரு 23,000 கேண்டிடேட்ஸ்குள்ளே நம்ம வரலாம். கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 30,000 பேர் வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 155 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. 155ல் பாதி கேண்டிடேட்ஸ் எடுத்துகிட்டு மீதி கேண்டிடேட்ஸை ஒதுக்க மாட்டாங்க. அந்த 155 அப்படின்றப்ப அந்த 155ல் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் எடுப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறப்ப தான் அந்த ஒரே மார்க்கில் இருக்க சில பேர்த்துக்கு வேலை கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம் மெயின்ஸ் எக்ஸாமாக தாண்டி நீங்கள் போகும்போது. பட் இங்கே வந்து ப்ரீலிமினரியில் இவங்க டிஎன்பிஎஸ்சியோட ரூல் படி அவங்க ரீசெண்டாக போன குரூப் 2 2Aலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 155 கட் ஆஃப் வருதுன்னா அந்த 155 ப்ரீலிமினரியில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் உள்ள மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க. அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கேண்டிடேட்ஸ், இன்னும் ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் ஆக முடியுமா, நீங்கள் ரிட்டன் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நல்லா வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன படிக்கணுன்ற விஷயங்களை தெரிஞ்சுட்டு கரெக்டாக ஒரு 70-75 டேஸ் வந்து செயல்படுத்தி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளால் முடியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாசிபிளும் இருக்குது. புரியுங்களா? ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறது தாங்க. தமிழ் 100 கொஸ்டின்ஸ் 25 வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் 25
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 75 வந்து ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வருதுங்களா. இப்போ தமிழ் வந்து நல்லா தரவாக இருக்கணும். 6லேருந்து 12th வரைக்கும் நியூ ஸ்கூல் புக், 6லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு ஸ்கூல் புக் வந்து முக்கியமான அந்த டிஎன்பிசி டாபிக் வந்து படிக்கணும். இது வந்து தமிழில் 100க்கு ஒரு 95+ கண்டிப்பாக போடுற அளவுக்கு இதெல்லாம் முடிச்சிங்கன்னா நீங்கள் தயாராகிடலாம். அதாவது 6th to 12th நியூ ஸ்கூல் புக், 6th to 12th ஓல்டு ஸ்கூல் புக் டிஎன்பிசி டாபிக் மட்டும். அதுக்கப்புறம் 2023 வருஷத்தோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தமிழ். சார் ஒரு வருஷம் மட்டும் படித்தா போதுமா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் 2012லேருந்து அப் டு டேட்டு படிச்சிங்கன்னா அது மட்டும்தான் இந்த 70 நாளில் படிக்க முடியும். ஸோ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாம் 2023, 2024 இந்த வருஷத்தோட இந்த 2024 கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் தானே ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லா தமிழுக்கு பார்த்துங்க. அதே மாதிரி மேக்ஸ்ன்னு வரீங்கன்னா ரொம்ப ஆதி காலத்துலேருந்துலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸ்கூல் புக்ஸில் சில இம்பார்ட்டன்ட் அந்த லெசன்ஸ் படிச்சுட்டு ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் வந்து 2024 ஒரு சில எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த 2024 நடந்த எக்ஸாமோட மேக்ஸ் சம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து போதுமானது தமிழுக்கும் மேக்ஸுக்கும். இந்த 125க்கு கண்டிப்பாக வந்து 115க்கு மேலே இப்போ நான் சொன்ன விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா 115க்கு மேலே வாங்கலாம். இன்னும் ஒரு 117, 118 வரைக்கும் இந்த 125க்கு நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜிகே சைடு கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ் ஆனால் கூட உங்களால் வந்து அந்த ப்ரீலிமினரி கட் ஆஃப்குள்ளே போக முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ பர்டிகுலராக சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதுங்களா. இது ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்களுக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக படிக்கிறவங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் ரொம்ப வருஷமாக படிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ 100 கொஸ்டின்ஸ் தமிழ்ங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, போன டைம் வந்து குரூப் 2A கம்பைண்டாக இருந்துச்சுங்களா. எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு ப்ரீலிமினரியில்? 145 தான் வந்தது. நல்லா கவனிங்க, 200க்கு 145 கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. அதுலேயே வந்து தமிழ் வழியில் முடிச்சிருந்தீங்கன்னா 133 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருந்தது. புரியுதுங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப 200க்கு நார்மலாக 145ன்றது எவ்வளோ ஈஸியாக எடுக்கக்கூடிய ஸ்கோர்னு பாருங்கள். தமிழில் 100க்கு ஒரு 95க்கு மேலே போட்டுட்டு மேக்ஸில் வந்து 25க்கு 20+ போட்டிருந்தீங்கன்னா இந்த 125க்கு 115 வந்திருக்குமே. ஸோ மீதி 30 மார்க் தானே. 75க்கு 30 அப்படின்றது ஈஸி தானே, அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தானே. அதுக்கு நீங்கள் சில டாபிக் மட்டும் படிச்சிருந்தா போதும்ல. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. தமிழ் 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸு, அந்த 125ல் ஒரு 115க்கு மேலே போடணும். இது வந்து விளையாட்டுக்கோ வேடிக்கைக்காவையோ நான் வந்து சொல்கிறது இல்லை, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். சில பேர் வந்து 125க்கு 115 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாமே. 125க்கு 115ன்றது நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த தமிழில் மேக்ஸ்லேயே இருந்தீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கங்க. ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து அந்த INM, அதாவது இந்திய தேசிய இயக்கம். ஸோ இது பார்த்துக்குங்க. இதுலேயே வந்து யூனிட் 8-9 சில பகுதிகள் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பாலிட்டிலையும் யூனிட் 8-9 சில பகுதிகள் கவர் ஆகும். ஸோ தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் ப்ளஸ் வந்து பாலிட்டி, இது 4 நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னாவே நீங்கள் 150 கிட்ட ரீச் ஆகிடலாம். புரியுதுங்களா. 4 ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியும் INM முடிச்சிங்கனாவே அதுலேயும் யூனிட் 8-9 கவர் ஆகுது. நீங்கள் பாலிட்டி எடுத்து போயிட்டு படிச்சிங்கன்னா அதுலேயும் யூனிட் 8-9 கவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபியில் முக்கியமான இந்த 9th 10th லெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி லெசன்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் எக்கனாமிக்ஸில் 11th 12th சில முக்கியமான லெசன்ஸ் பார்த்துட்டாவே போதும். நம்ம 160 வரைக்கும் கூட நம்ம ரீச் பண்ணலாம். புரியுதுங்களா. ரொம்ப எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. நீங்கள் நல்லா கவனிங்க. தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM, இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜியோகிராஃபியில் முக்கியமான ஒரு 10 லெசன் படிங்க. எக்கனாமிக்ஸில் முக்கியமாக ஒரு 10 லெசன் படிங்க. சயின்ஸில் முக்கியமாக ஒரு 10 லெசன்ஸ் படிங்க. நீங்கள் சயின்ஸில் வந்து மொத்தமாகவே 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஏன்னா யூனிட் 8-9 கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அதில் கொஸ்டின்ஸ் வரதுனால சயின்ஸில் டோட்டலாகவே உங்களுக்கு சயின்ஸில் ஒரு 10க்குள்ளே தான் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் 10க்குள்ளே தான் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எந்த பகுதிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்படியே வந்து மெமரியிலே வச்சுக்கணும் நம்ம. புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வரலாறு ப்ளஸ் INM இதோட சேர்ந்த யூனிட் 8-9 இதுவே உங்களுக்கு 25 கொஸ்டின் வந்துடுது. நல்லா பாருங்கள். தமிழ் 100 வந்துடுது, மேக்ஸ் 25 வந்துடுது, வரலாறு INM ப்ளஸ் யூனிட் 8-9 மொத்தமாக நீங்கள் வரலாறும்
இந்திய தேசிய இயக்கமும் இது ரெண்டும் சேர்ந்து படிச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 25 கொஸ்டின் வந்துடுது. வரலாறுலேயும் இந்திய தேசிய இயக்கத்திலே சேர்த்து 25 நான் சொல்ல வரல. வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் இதை நீங்கள் படிச்சிங்கனாவே இதுலேயே யூனிட் 89ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஆட் ஆகுதா. ஸோ அப்படி பார்க்க போனால் 25 கொஸ்டின் கிட்ட இதுலேயே வந்துடுது. ஸோ 150 ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. தமிழ், மேக்ஸ், வரலாறு படிச்சிங்கனாவே கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கிட்டு இருக்க ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அதிகமான பாடங்கள் படிக்காமல் அதில் சூஸ் பண்ணிக்கணும். பாலிட்டி படிச்சிங்கன்னா அதில் ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி படிச்சிங்கன்னா ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் 9th 10th ஜாகிரஃபி. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th 12th எக்கனாமி முக்கியமான பாடங்கள். இது படிச்சிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் 170 கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டினே வந்துடும். அதில் நீங்கள் 20 தப்பு பண்ணால் கூட 150 வாங்கிடலாம். மீதி கரண்ட் அஃபேர்ஸ் அது இதுன்ட்டு நம்ம சும்மா நார்மலாக ஒரு 30 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 30க்கு 10 கொஸ்டின்ஸ் அல்லது 8 கொஸ்டின்ஸ் ஆகுது. நீங்கள் நார்மலாக 30க்கு உங்களுக்கு 30 கொஸ்டின் தெரியலன்னா கூட ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் போடலாம். புரியுங்களா? இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேங்க. தமிழில் வந்து 100 கொஸ்டின் 95+ போட்டுருங்க. மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் 20+ போட்டுடலாம். ஸோ இந்த 125ல் கிட்டத்தட்ட 115க்கு மேலே போட்டுடலாம். வரலாறு, INM, யூனிட் 8, 9 மொத்தமாக இதெல்லாம் சேர்ந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுது? 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கா வரலாறு பகுதி தான் கவர் ஆகுது. அந்த இதில் மட்டும் ஒரு 25 வந்துடுதுங்களா? இந்த 25க்கு அட்லீஸ்ட் 20 எடுத்துட்டிங்கன்னா ஸோ 115 + இங்கே ஒரு 20 எடுத்துட்டிங்கன்னா 125, 135 வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் வந்து முக்கியமான பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமியில் முக்கியமான பகுதிகள், சயின்ஸில் முக்கியமான பகுதிகள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 15 வந்துடும். ஸோ 135 + ஒரு 15 கொஸ்டின் வந்து தெரிஞ்சது வந்துடும் உங்களுக்கு. ஸோ 150 வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸ் சில இது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 8 வரைக்கும் நீங்கள் போட்டலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 160 வந்து ரீச் பண்ணலாம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும், அவ்வளோதான். வளவளன்னு நான் ரொம்ப வருஷம் படிக்கிறேன், அதிகமாக படிக்கிறேன்றதை விட நீங்கள் அப்படியே இப்போ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது படிக்கணும், இது முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரீலிமினரி பாஸ் பண்ணலாம். நான் மெயின்ஸ் வந்து உங்களை ஈஸியாக பாஸ் பண்ணுவீங்கன்னு நான் வந்து சொல்லலை, புரியுங்களா? ப்ரீலிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஐடியா தெரியணும், ஸ்ட்ராட்டஜி தெரியணும், என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா, சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 6 நாள் படிக்கிறீங்க, 7வது நாள் வந்து டெஸ்ட்டு நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 10 வாரம் ஷெடியூலு. ஓகேங்களா? அதில் எப்படி இருக்குன்னா தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஜிகே டாபிக் இருக்கும். ஸோ இது 3மே கலந்து வாரம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதிகமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம், மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஜிகே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வரலாறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதுவும் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும், சயின்ஸும் நடுவில் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து முக்கியமான பகுதிகளை முன்னாடி வச்சுருப்போம். 10 வாரம் 70 நாள் வந்து நீட்டாக படிக்கிறீங்க. நடுவில் வீக்லி ஒன்ஸ் சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஜிபே 1000 rupees வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பே பண்ண இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இதை அனுப்பிட்டிங்கன்னா எங்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு அக்செப்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வரும். புரியுதுங்களா? இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி தேதி 5 ஜூலை 2024. 5 ஜூலை 2024க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். நல்லா கவனிங்க, 5 ஜூலை 2024 இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணலாமான்னு கேட்கணும். 5ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறேன். 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவிலே கிளியராக சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ 5 ஜூலை 2024 இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 6ஆம் தேதி 6 ஜூலை 2024 அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வந்து பேட்சில் இணைப்போம். நைட்டு வந்து ஒரு 9 மணிக்குள்ளே உங்கள் எல்லாரையும் பேட்சில் இணைப்போம். அடுத்து 7 ஜூலை 2024 உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். பேட்சை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன், மோட்டிவேஷன், ஐடியாஸ், எப்படி வந்து படிக்கிறது, ஸோ எப்படி ஹைலைட் பண்ணி படிக்கணும், எந்த மெத்தடில் படிக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து கிளியராக வந்து வீடியோ எடுத்து கொடுப்பேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஆடியோ கொடுப்பேன்.
டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுப்பேன், எல்லாம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த வாரத்துக்கான ஷெட்யூலை படிக்கிறீங்க, சண்டே வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. சண்டே காலையில் ஒரு 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பரை அனுப்பிடுவேன். நீங்கள் வந்து 10 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க, 10 மணிக்கு வந்து டெஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. நம்ம 100 கொஸ்டின்ஸ் தான், 1.5 hours தான் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கணும். நான் அந்த டெஸ்ட்லேயே டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், 1 hour 20 minutes அப்படின்னு போட்டிருப்பேன். ஒரு சில டெஸ்ட்டுக்கு 1 hour 30 minutesன்னு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போய் தடுமாறக்கூடாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிக்கிற மாதிரி அந்த டைம் வந்து அலாட் பண்ணுவேன். புரியுதுங்களா? அதே மாதிரி நல்லா நீங்கள் கண்ட பிடிஎஃப் அனுப்பிச்சு, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பிடிஎஃப் அனுப்பி, நான் ஆல்ரெடி போன பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இதான் சொன்னேன், நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சு இதெல்லாம் படிங்க. ஸ்கூல் புக்கே நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சுட்ருப்போம். இது வந்து தேவையே இல்லாதது. ஸ்கூல் புக்ஸை பிரித்து பிடிஎஃப் அனுப்புவோம், இல்லைனா ஸ்கூல் புக்கே பிடிஎஃப் அனுப்புவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. உங்கள் கையில் வந்து புக்ஸ் வச்சுக்கணும். புரியுதுங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும். அது இருந்தாலே நம்ம பேட்சில் போதும். அது உங்ககிட்ட இருக்கணும். அது வந்து பிடிஎஃபாக படிக்காதீங்க, கையில் புக்கை வச்சுட்டு படிங்க. மோஸ்ட்லி ஆல்ரெடி குரூப் 4க்கு நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க, அதனால் உங்கள் கையில் எல்லா புக்ஸும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ திருப்பி எடுத்து நிறைய ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஒரு சில பாடங்கள் தான் உங்களுக்கு புதுசாக வரப்போகுது. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கையில் ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும். நிறைய பிடிஎஃப் அனுப்பிச்சு அதை சேவ் பண்ணி வச்சு அதை நீங்கள் சரியாக படிக்காமல், புரியுதுங்களா, சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர், இந்த புக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50-60 ஜிபிக்கு நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அதில் நமக்கு ஒரு 10 KB கூட படிச்சிருக்க மாட்டோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கையில் புக்கை வச்சுக்கோங்க. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நோட் பண்ணி படிங்க. நம்ம பேட்சில் இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எந்தெந்த பாடம் படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், அதாவது எந்தெந்த வகுப்பில் 6ஆம் வகுப்பில் என்ன படிக்கணும், 7ஆம் வகுப்பில் என்ன படிக்கணும், 8ஆம் வகுப்பில் என்ன படிக்கணும், 9, 10, 11, 12 எல்லா வகுப்புலையும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு நமக்கு ஷெடியூலில் வந்துடுது. ஸோ உங்ககிட்ட ஸ்கூல் புக்ஸ் இருந்தாவே போதும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் இருந்தால் போதும். எந்தெந்த பாடங்கள்னு நம்ம தான் சொல்லிடுறோமே, மேக்ஸ் முதற்கொண்டு நம்ம என்னென்ன பாடங்கள்னு சொல்லிடுறோம். அதுலேயும் குறிப்பாக மேக்ஸில் கிட்டத்தட்ட 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாடங்கள் இருக்குது. புரியுதுங்களா? நிறைய கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட பாடங்கள் இருக்குது. நம்ம அதில் வெறும் 16 பாடம் தான் கொடுத்துருக்கோம். அந்த 16 பாடத்தை படித்து 2024 வருஷத்தோட ஓல்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாவே மேக்ஸ் போதும். 25க்கு 25 அடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். புரியுதுங்களா? 1, 2 நம்மளா ஏதாவது தெரியாமல் மிஸ் பண்ணாதான் உண்டு, நம்ம ஏதாவது தவறுதலாக போட்டால் தான் உண்டு. நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த மேக்ஸில் அந்த ஒரு 16 லெசனை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் 2024 வருஷத்தோட ஒரு சில கொஸ்டின் பேப்பர் மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதுமானது. ஓகேங்களா? 25 கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக மோஸ்ட்லி வரும். மோஸ்ட்லி அப்படி வந்துடும். ஏதாவது 1, 2 தான் மிஸ் ஆகுமே தவிர ஒரு 6, 7 கொஸ்டின்லாம் மிஸ் ஆகாது. மாங்குன்னு சொல்லிட்டு நிறைய 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆவது வரைக்கும் எல்லா லெசன்ஸையும் படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் படிச்சுட்டு எதுக்கு? பர்டிகுலராக சில லெசன்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஓல்டு கொஸ்டின் ஒரு 5-6 ஓல்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அது போதுமானது. ரொம்ப எஃபோர்ட் போட்டுலாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஐடியா, ஸ்ட்ராட்டஜி இது மட்டும் தான் படிக்கணுன்றது, இதை மட்டும் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் வந்து வரலாறுலேருந்து பாலிட்டிக்லேருந்து எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடுவோம். ஆனால் ஷெடியூலில் நீட்டாக இருக்கும். அதை தான் நீங்கள் கரெக்டாக படிக்க வேண்டியதுதான். வாரம் 100 கொஸ்டின் டெஸ்ட் எழுத வேண்டியது, படிக்க வேண்டியது, டெஸ்ட் எழுத வேண்டியது. 70 நாள் அவ்வளோதான் நமக்கு வேலை, படிக்கிறது, டெஸ்ட் எழுது. நடுவில் அப்பப்போ ஒரு சில வீடியோஸ் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பேன், மோட்டிவேஷனுக்காக, உங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும், ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன், டெக்ஸ்ட்டு மெசேஜு, வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட்டு கொஸ்டினும் வந்துடும். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் ரெண்டுலேயுமே வந்து இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். புரியுதுங்களா? இவ்வளோதாங்க விஷயம். ஷெடியூலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? ஷெடியூலும் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரீலிமினரி எக்ஸாம் கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம அடித்து தம்சம் பண்ணிடலாம். இந்த வார்த்தையை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஈஸியாக அடிச்சிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், மெயின்ஸ்லனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ரீலிமினரி எக்ஸாம் ஏன்னா கிட்டத்தட்ட 23,000 பேர்லேருந்து 30,000 பேர் வரைக்கும் எடுப்பாங்க. வேக்கன்சி 2,300க்கு மேலே இருக்குது. பட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்,
கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு 10 ஆட்கள் வந்து அதிகமாக கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நல்ல ஒரு தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இப்போ இருக்கிற வேகன்சி படி அட்லீஸ்ட் 23,000 24,000 பேர் வந்து மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ 24,000 பேர்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் 155 அந்த ரேஞ்சில் வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் பதட்டப்படாமல் இந்த 70 நாள் ப்ரீலிமினரி எக்ஸாமுக்காக படிங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க. ஆன்சர் கீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா வாரம் ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி சண்டே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாக ஓனாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்லது வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் வேறு ஒரு ஆன்லைன் அகாடமிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றி இல்லை. பட் வந்து நான் என்ன இங்கே சொல்ல வரேன்னா, இதை வந்து முயற்சி பண்ணுங்கன்றேன். அதாவது நம்ம 2 to 8 வேணாம்பா 4 மட்டும் போதும்னு இருப்பீங்களா, அவங்களாம் இதில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ப்ரீலிமினரின்றது ஈஸி, அதனால சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் பற்றி பார்ப்போம். ஷெட்யூல் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த ஷெட்யூல் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். மித்ரன் டிஎஸ் அகாடமி குரூப் 2 மற்றும் 2A டெஸ்ட் பேட்ச் ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து மொத்தம் 70 நாள் 8 ஜூலை 2024 13 செப்டம்பர் 2024 வரைக்கும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20/6/2024 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எக்ஸாமோட டேட்டு 14/9/2024. மொத்தம் வந்து வேக்கன்சி 2327. இந்த வேக்கன்சி கண்டிப்பாக அதிகமாகும். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஓகேங்களா? ஒரு 23,000 பேர் இப்போ இருக்கிற வேக்கன்சி படி. ஓகேங்களா? வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அதிகமான ஆட்கள் வந்து ப்ரீலிமினரியில் செலக்ட் ஆகி மெயின்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஓகேங்களா? ப்ரீலிமினரி எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து 160 அப்படின்றது பாசிபிள் தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீ வந்து 1000 rupees. ஜிபே, பேடிஎம் இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அல்லது பேடிஎம் மூலயமா 1000 rupees பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சில் இணைஞ்சிக்கலாம். நேம் வந்து பழனிசாமி முத்துசாமின்னு இருக்கும் ஜிபேயில். மித்ரன் டிஎஸ் அகாடமி. ஃபீ பே பண்ணுறதுக்கு கடைசி தேதி 5 ஜூலை 2024. ஓகேங்களா? 6 ஜூலை 2024 அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் வந்து இணைப்போம். ஓகேங்களா? நைட்டு ஒரு 9 அல்லது 10 மணிக்குள்ளே இணைச்சிருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 7 ஜூலை 2024 அன்றைக்கி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐடியா, மோட்டிவேஷன், கைடன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். வீடியோஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? அதாவது வீடியோஸ் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன், ஐடியா, மோட்டிவேஷன் இது ரிலேட்டடாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இப்போ ஜிபே, பேடிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபீ வந்து 1000 தான். அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் பழனிசாமி முத்துசாமி. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்கோம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி. பிரான்ச் வந்து பெருகமணி. ஸோ ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்குது. உங்களால் ஜிபேவோ பேடிஎம்மோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு மணி 1000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். பே பண்ணிய ஸ்க்ரீன்ஷாட்டு. நீங்கள் எந்த நம்பர்லேருந்து வேணாலும் ஜிபே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம். ஓகேங்களா? எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் எந்த நம்பரை உங்களை வந்து வாட்ஸ்அப் டெலகிராமில் இணைக்கணுமோ அந்த நம்பர்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்கள் அப்பா நம்பரோ, அம்மா நம்பரோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோ, இல்லை பிரதர் சிஸ்டர் யார் நம்பர்லேருந்து வேணாலும் ஜிபேவோ பேடிஎம்மோ பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது நல்லா கவனிங்க. வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது நீங்கள் எந்த நம்பரை இணைக்கணுமோ அந்த நம்பர்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. புரியுதுங்களா? அனுப்பும்போது நேம், டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டும் அனுப்பணும். ப்ளஸ் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் இணைக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் அனுப்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ்அப், டெலகிராம் ரெண்டுலேயும் சேம் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷெட்யூல் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.
இங்கே பாருங்கள், இது வந்து வீக் 1 ஷெடியூல். ஃபுல்லாகவே எல்லா பேஜுமே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த வீக் எத்தனாவது வீக்னு இருக்கும், ஷெடியூல் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்கும், தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜிகே டாபிக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஜிகே டாபிக் வேணும்னா அப்பப்போ ஆட் பண்ணியிருப்பேன். தேர்வு நாள் அப்படின்றது இங்கே உங்களுக்கு இருக்கும். வினாக்கள் மோஸ்ட்லி 100 கொஸ்டின்ஸ் தான். கடைசி டெஸ்ட்டுக்கு மட்டும் முழு மாதிரி வினாத்தாள், அது மட்டும் 200 கொஸ்டின். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, பாருங்கள், 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாகவே நியூ புக்கு. மேக்ஸில் ஒரு 2 லெசன். ஸோ 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10, 11, 12 தமிழில் அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்பாக போகும். ஓல்டு தமிழ் புக்கும் நம்ம படிக்க போகிறோம். அது வரும்போது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து நம்ம படிக்க போகிறோம், ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் மட்டும். ஓகேங்களா, மேக்ஸில் வந்து ஒவ்வொரு வாரமும் 2 லெசன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் ஜிகே டாபிக். ஸோ 6 நாள் படிக்கிறீங்க, ப்ளஸ் ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டெஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் தான் எழுதுறீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே டெஸ்ட் எழுதி நீங்கள் கூகுள் ஃபார்மில் மார்க் என்ட்ரி பண்ணி எல்லாம் முடிக்கிறது கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 2.5 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். டெஸ்ட்டு வந்து 1.5 மணி நேரம் தான் டெஸ்ட் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் தானே. நானே வந்து அந்த டெஸ்ட்டு கொஸ்டினில் வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், 1.5 மணி நேரம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு சில டெஸ்ட்டுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், புரியுதுங்களா. ஸோ டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா, சண்டே வந்து டெஸ்ட் நடக்கும். காலையில் 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிடுவோம், வாட்ஸ்அப், டெலகிராம் 2லேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மணிக்கு டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். 11:30க்குள்ளே டெஸ்ட்டை முடிக்கிறீங்க. மதியம் ஒரு 2 மணிக்குள்ளே நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்புவேன், நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் கூகுள் ஃபார்மில் சாயந்தரம் 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு ஃபில்லப் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஃபில்லப் பண்ணி அனுப்புகிறீங்க. அடுத்த 2 நாளில் நான் உங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபாக நம்மளோட குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டுருவேன், புரியுதுங்களா. அதுலேயே ரிவ்யூ சஜஷன் வந்து கொடுத்துருப்பேன், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த சஜஷன் வந்து அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு இருக்கும், புரியுதுங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவரால் சஜஷன், எப்படி வந்து அந்த வார டெஸ்ட்டு போயிருக்கு, இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணணும், இன்னும் எவ்வளோ வேகமாக படிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ இப்படி தான் டெஸ்ட்டு ரன் ஆகும். மொத்தம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாரத்தில் 7 நாளில் 6 நாள் படிக்கிறீங்க, ப்ளஸ் 1 டே டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா, மொத்தம் 7 நாள் இங்கே கொடுத்துருப்பேன். லாஸ்ட் நாள் வந்து டெஸ்ட் எழுதுகிற நாள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் போகும், புரியுதுங்களா. இப்போ வீக் 3 வந்துருச்சு, அடுத்து வீக் 4 வரும்போது கிட்டத்தட்ட வரலாறு முடிஞ்சிருச்சு. ஐஎன்எம், ஓகேங்களா, ஐஎன்எம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்ஸில் ஒரு 4 லெசன் ஆட் பண்ணியிருப்பேன். மொத்தமாகவே நல்லா கவனிங்களே, உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருப்பேன் தெரியுங்களா. தமிழில் வந்து புதிய பள்ளி பாட புத்தகம் 6 to 12 படிச்சிடணும். அதே மாதிரி பழைய பள்ளி பாட புத்தகம் 6 to 12 டிஎன்பிசி டாப்பிக்கில் வரது மட்டும் நான் குறித்து கொடுத்துருவேன், அதை நீங்கள் படிக்க போகிறீங்க. அது இங்கே குறிக்கல, நான் வந்து உங்களுக்கு பேட்சில் வந்ததுக்கப்புறம் சொல்லிடுவேன் என்ன படிக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வாரம் 2 லெசன் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்க போனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க, மொத்தமாகவே ஒரு 16 லெசன் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் ஜிகே டாபிக் வந்துடுது. அப்புறம் சயின்ஸ் பாருங்கள், சயின்ஸ்லேயும் மொத்தமாகவே 16 லெசன் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 லெசன் தான் மொத்தம். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்குள்ளே வரும். இந்த 16 லெசன் படிச்சிட்டிங்கனாவே ஒரு 7 கொஸ்டின் கிட்ட நீங்கள் போட்டுடலாம், புரியுதுங்களா. ஏன்னா சயின்ஸில் வதவதான 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நிறையா இருக்குது. 11ஆவது 12ஆவது கூட சில பேர் வந்து படிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த லெசன்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே 10ல் 7 அடிச்சிடலாம், மினிமம் 6 அடிச்சிடலாம், புரியுதுங்களா. 70 பாடம் 80 பாடம் படித்து
10 கொஸ்டின் ரைட் ஆகிறதுக்கு அதிலே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கு வந்து மொத்தமாக ஒரு 15 பாடம் படித்து ஒரு 7 கொஸ்டின் ரைட் ஆகிட்டு போயிடலாம். மீதி 3லேருந்து கூட ஃப்ளூக்கில் ஒன்று அடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் அறிவியல் எல்லாம் இந்திய தேசிய இயக்கம் முடிஞ்சிருது பாருங்கள். இந்த இடத்துல வீக் 5ல் வந்து என்ன முடியுது, ஜிகே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு இந்திய தேசிய இயக்கம் முடிஞ்சிருது. அதே மாதிரி சயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது 4 பாடமாகவும் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்திய அறிவியலும் பண்பாடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அறிவியலும் இந்திய பண்பாடும், இதில் வந்து ஒரு சில லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயோட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஜிகே பகுதியில் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருது. யூனிட் 8, 9 மோஸ்ட்லி கவர் ஆயிடுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது, அரசியலமைப்பு பாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் சிம்பிளாக முக்கியமான லெசன்ஸ் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ். சயின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, ஒரு 16 லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்போ முடியுதுன்னா வீக் 7ஓட சயின்ஸ் முடியுது. வீக் 8ல் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி முடிஞ்சிருது, எக்கனாமிக்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிருது. கம்மியான லெசன்ஸ் தான் எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஜாகிரஃபி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நவம்பர் 2023லேருந்து ஏப்ரல் 2024 வரைக்கும் மொத்தம் 6 மாதம் பொது அறிவு உலகம்ன்ற மேகசின் வந்து வாங்கணும், மந்த்லி மேகசின். இதை பற்றி நான் டீட்டெயில் ஆல்ரெடி யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பேட்சில் வந்ததுக்கப்புறம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த கன்க்ளூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகம் முடிஞ்சிருது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக் 6 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் 2023ல் படிக்க போகிறோம். மொத்தம் ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் தமிழ் மட்டும்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், தமிழுக்கு நேராக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓல்டு கொஸ்டின் 2023 4 வாரம் இது கொடுத்துருப்பேன். ஸோ 3 மாதம். ஓகேங்களா? 4 12 3 மாதத்தோட டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் வந்து ஒவ்வொரு வாரமும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, தமிழ் மட்டும். புரியுதுங்களா? 2023 மற்றும் 2024 1.5 வருஷத்துக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். அதுவே போதுமானது. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது போதும். அதிலவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா ரிப்பீட் ஆகிரும். ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்ஸில் படித்தது மிஸ் ஆகுது அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் வந்து கவர் ஆயிரும். ஸோ தமிழில் வந்து 100 out of 100க்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து மேக்ஸுக்கு பாருங்கள், கடைசி வாரத்தில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஎன்பிசி 2024. ஓகேங்களா? ஓல்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 2024ல் ஒரு சில எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதில் ஒரு 3 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே 75 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஒரு எக்ஸாமில் 25 கொஸ்டினா, ஸோ 3 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 75 கொஸ்டின் கிடச்சிரும். அதுவே போதுமானது. மேக்ஸில் நான் கொடுத்த லெசன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் 2024 லேட்டஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த சம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும், அந்த மாடல் தான் உங்களுக்கு திருப்பி வந்துட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே போதுமானது. தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், 2012லேருந்து 2024 வரைக்கும் 12-13 வருஷம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நமக்கு ஜஸ்ட்டு 70 டேஸ் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணுறோம். நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடான லெசன்ஸை நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து கன்க்ளூஷன் வந்துடுவோம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வருது. நல்லா கவனிங்க. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்,
அதுக்கப்புறம் யூனிட் 8, 9 இதெல்லாம் சேர்த்து 25 வந்துடுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஹிஸ்ட்ரியும் எத்திக்ஸும் படித்தீங்கன்னாவே போதுமானது. 25 கொஸ்டின் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கவர் ஆகுது, ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மும் கவர் ஆகுது, யூனிட் 8, 9 டாப்பிக்கும் கவர் ஆகுது. ஸோ இதில் ஒரு 25, இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடுது. தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலும் இந்திய பண்பாடும். ஸோ இதை படித்தீங்கன்னாவே 150 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள் பாலிட்டியில் ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரீலிமினரியில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்கனாமிக்ஸில் ஒரு 8லேருந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ்குள்ளே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜாகிரஃபியில் ஒரு 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்குது. சயின்ஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா. நீங்கள் இதை மட்டும் நல்லா கவர் பண்ணுங்கள். 150க்கு ஒரு 140 வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை படிக்கலைன்னா கூட, ஓகேங்களா, இதை படிக்கலைன்னா கூட 50க்கு ஃப்ளூக்கில் ஒரு 15 போட்டுடலாம். 50க்கு 15 கண்டிப்பாக போடலாம். ஸோ இதை 155 வந்துடுது. ஸோ நீங்கள் தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் இதை பார்த்தாலே 150 கொஸ்டின், இதில் 140 வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சும்மா அடித்தாலே ஒரு 15. ஸோ 155. ஸோ எப்படி பிளான் பண்ணோம், நல்லா கவனிங்க. தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸு மொத்தம் 150 கொஸ்டின்ஸா. இதில் வந்து ஒரு 15 தப்பானா கூட ஒரு 135 வந்துடுதுங்களா. இந்த சைடு முக்கியமானதை மட்டும் நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா. எக்கனாமிக்ஸ்லாம் முக்கியமானதான் கொடுத்துருக்கேன். பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 10th ஒரு 3 லெசன்ஸ் படிச்சிங்கன்னாவே அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கனாவே என்ன ஆகும்னா இந்த 50க்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைட் ஆயிடலாம். ஸோ என்னாச்சு 160 வந்துருச்சு. புரியுதுங்களா. ஸோ 155லேருந்து 160 கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அழகாக நம்ம ரீச் பண்ணிட்டு போயிடலாம். இதில் வந்து பிளான் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய பேருக்கு இது தெரிகிறதில்ல. இப்போ 5000 10,000 பேர் எடுக்கிறப்ப கட் ஆஃப் அதிகமாக போயிடுது. இப்போ 23,000 பேர் ப்ரீலிமினரியில் செலக்ட் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் வேகன்சி எதுவும் கூடுச்சுன்னா இன்னமும் கூட போகும். ஸோ நீங்கள் 23,000 வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு கட் ஆஃப் அரௌண்ட் 155 to 160 தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ப்ரீலிமினரி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலாம். குரூப் 4 விட குரூப் 2 2Aவோட ப்ரீலிமினரி கண்டிப்பாக ஈஸி தான். புரியுதுங்களா. ஏன்னா ஆட்கள் நிறையா பேர் ப்ரீலிமினரியில் சூஸ் பண்ண போகிறாங்க. 23,000 பேருன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கம்மி தான் ஆகும். புரியுதுங்களா. ஸோ போன டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 145 தான் கட் ஆஃபு. ஏன்னா கிட்டத்தட்ட 55,000 பேர் வந்து ப்ரீலிமினரியில் சூஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா. வேக்கன்சி 5,500க்கு மேலே இருந்தது. ஸோ 145னா நீங்கள் தமிழ், மேக்ஸ், எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி இதை படிச்சிருந்தாலே 150 வந்துடுதா. இதுலேயே நீங்கள் 135 வாங்கியிருக்கலாம். இந்த சைடு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இது ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா. இது வெறும் ஐடியா, ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அந்த எவ்வளோ லெசன்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ லெசன்ஸ் வந்து கம்மி பண்ணி எதுலேருந்துலாம் வருதோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ இதான் விஷயம். இது ஈஸி தான் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கடைசி வாரத்தில் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு 200 வினாக்கள் இருக்கும். ஓகேங்களா. டிஎன்பிசி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நீங்கள் ஒரு முழு மாதிரி தேர்வு எழுதிட்டு போகிறீங்க. சிம்பிள் அண்டு நீட்டாக இருக்கும். எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஷெடியூலில். டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினும் கவர் பண்ணியிருக்கோம். தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின்ஸ், தமிழ், மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எல்லாமே பயங்கர முக்கியமானதாக கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. போன டைம் வந்து தமிழில் வந்து ஓல்டு புக்கு 9th 10th நம்ம படிக்க சொல்லியிருந்தோம். இன்னொரு பேட்சுக்கு 9th 10th படிக்க சொல்லியிருந்தோம். பட் இந்த முறை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமே முக்கியமான இதை மட்டும் டிஎன்பிசி டாபிக் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். அது என்னன்றதை பேட்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். புரியுதுங்களா. எடுத்திருக்கதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பாடங்கள் தான் எடுத்திருக்கேன். சயின்ஸில் வந்து ஒரு 16 பாடம், மேக்ஸில் 16 பாடம். ஸோ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாமில் எந்தெந்த பாடங்கள் இதெல்லாம் கேட்குறாங்களோ அது சம்மந்தமாக நிறைய எடுத்திருக்கோம். கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அப்படியே ஹெச்எஸ்எல் டிஎன்பிசி மாடலில் தான் இருக்கும். போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடைவெளி, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற விதம், அந்த மாடல் எல்லாமே டிஎன்பிசி மாதிரியே தான் நம்ம எடுத்திருப்போம். புரியுதுங்களா? ஸோ இந்த முறையும் அது வந்து கண்டினியூ ஆகும். தேங்க்யூ.